வணக்கம். நான் இன்றைக்கு மோதக ரெசிபி செய்ய போறேன். இன்றைக்கு கார்த்திகை தீபம் என்ற நாடி நான் சுவாமிக்கு மோதகம் கொழுக்கட்டை செய்து படைக்க போறேன். அதுக்கு 1 கப் சிவத்த பச்சை அரிசியும் 1/2 கப் பச்சை அரிசி வெள்ளை பச்சை அரிசியும் எடுத்து ஊற வச்சினான். இந்த அரிசியை நான் ஒரு 5 மணித்தியாலமா ஊற விட்டேன். இப்ப நான் அதை வடிய விட்டு வச்சிருக்கிறேன். அரைச்சு எடுக்க போறேன். தண்ணித்தன்மை இல்லாம இருக்கணும் இந்த அரிசியில. அப்பதான் அந்த ஈரப்பிடிப்பு இல்லாம மா அரிவடும். நான் இப்ப அரைச்சு எடுத்துட்டேன். இதே அரிச்சு எடுக்க போறேன். இப்ப நான் மாவை அரிச்சு எடுத்துட்டேன். இனிமே நான் வறுக்க போறேன். இப்ப காய்ச்சி சட்டி அடுப்புல வச்சுட்டேன். சட்டி சுட்டுட்டது. இந்த மாவை இதுக்கு போட்டு வறுக்க போறேன். இந்த மோதகத்துக்கு நாங்கள் வறுத்தெடுக்கிற மா கொஞ்சம் முருக வறுபட்டு வந்தாதான் இந்த மோதகம் வெடிக்காம வரும். இந்த மோதகத்துக்கு தனியா சிவத்த பச்சை அரிசி ஊற வச்சு அரைச்சு எடுக்க கூடாது. சிவத்த பச்சை அரிசியோட கொஞ்சம் பச்சை அரிசி வெள்ளை பச்சை அரிசியும் சேர்த்து நாங்கள் செய்தோம்னா மோதகம் நல்ல சொப்டா இருக்கும். மா ஒரு அரைப்பதம் வறுவட்டு கொண்டு வந்துட்டுது. என்னென்னலாம் வறுவட வேணும். இந்த கட்டியெல்லாம் இப்படியே இதண்டி அமத்தி நாங்கள் கட்டி இல்லாம வறுத்தெடுக்கணும். இப்ப மா 3/4 பதம் வறுவட்டு கொண்டு வந்துட்டுது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வறுவட்டாலே காணும். நாங்கள் புட்டு இடியப்பத்துக்கும் இதே மாதிரி செய்து எடுக்கலாம். வீட்டிலேயே அரிசி மா வறுவட்டுடுது. நான் ரக்க போறேன். இந்த மோதகத்துக்கு உள்ளுடன் செய்யறதுக்கு நான் பயர் எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன். அதை இப்ப அவிய விட போறேன். பயர் அவியறதுக்கு கொஞ்சம் நெய் சேர்த்து விடுவோம். அப்பதான் ஒன்றோடைய ஒன்று ஒட்டாம இருக்கும். நான் இந்த வறுத்தெடுத்த மாவை மிக்சியிலே அப்படியே போட்டு ஒருக்கா அடிச்சு எடுத்தேன்னா ஏனென்றா அந்த கட்டியலும் அரைவட்டு வரும். இப்ப இதை அரிச்சு எடுப்போம். இப்ப ஒரு கட்டியும் இல்லாம வந்திருக்குது. இதை நான் குழைச்செடுக்க போறேன். இந்த மாவு கிளவான உப்பை நான் சேர்க்கிறேன். உப்பு சேர்த்த நாடி எல்லாம் கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு மாவை சுடுதண்ணி விட்டு குழைச்செடுப்பேன். நல்ல கொதி சுடுதண்ணியா இருக்கணும். வீட்டிலேயே செய்த மாண்ட நாடி நல்ல வாசமா இருக்கு இந்த அரிசிமா. கொஞ்சம் குளிர் தண்ணியும் கொஞ்சம் தெளிச்சு குழைச்செடுப்போம். நெய் கொஞ்சம் சேர்ப்போம். நெய் சேர்த்து குழைக்கிற நாடி கொஞ்சம் வாசமா இருக்கும். நம்ம கையால நல்லா பிணைஞ்சு குழைச்செடுப்போம் இந்த மாவை. மோதகம் மா பதத்துக்கு குழைச்சி எடுத்துட்டேன். இனிமே நான் மோதகம் பிடிச்சு எடுக்க போறேன். நான் இந்த மோதகத்துக்கு பயர் அவிச்சேன்னா அதையும் வடிச்செடுத்து வச்சிருக்கிறேன். இந்த உள்ளுடன் சேர்க்கிறதுக்கு தேங்காய் படுத்து வச்சிருக்கிறேன். அதோட இந்த பயரை சேர்த்துப்போம். அதோட சர்க்கரை சீவி எடுத்திருக்கிறேன். அதையும் இதுக்குள்ள சேர்ப்போம். இதோட கற்கண்டும் கொஞ்சம் சேர்க்க போறேன். மிக்சியில கொஞ்சம் நறுவலா அடிச்சு எடுத்தேன். நான் அதோட 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுக்க போறேன். மோதகம் பிடிக்க தொடங்கிக்கல முதல் பிள்ளையா இருக்கண்ட ஒரு மோதகம் முதல்ல பிடிக்கிறது. நான் ஒரு பெரிய மோதகம் இல்லாம ஒரு அளவான மோதகமா பிடிச்சு எடுக்க போறேன். கொஞ்சம் மாவை எடுத்து உருண்டையாக்கி போட்டு கையில் வச்சு தட்ட வேணும். தட்டி போட்டு அந்த சைட்டாலே அப்படியே பிடிச்சு கொண்டு வர அப்படியே நல்ல ரவுண்டா மோதகமா வரும்.
மற்ற மோதகத்தை பிடிச்சு எடுத்துட்டு காட்டுறேன். இதை முதல்ல அவிய வைப்போம். மூடி மோதகத்தை அவிய விடுவேன். இப்போ மோதகம் நல்லா அவிஞ்சிட்டுது. இதுக்கு நாங்கள் கொஞ்சம் தண்ணி தெளிப்போம். குளிர் தண்ணியால் மேலுக்கு தெளிச்சு போட்டு எடுத்தோம்னா முடியாமல் வரும். இதே மாதிரி மிச்ச மாவையும் மோதகம் பிடிச்சு எடுத்துட்டு காட்டுறேன். மிச்ச மோதகத்தையும் அவிய வைக்க போறேன். நான் இப்ப மோதகம் அவிச்சு எடுத்துட்டேன். நான் இந்த சிவத்த பச்சை அரிசியோட வெள்ளை பச்சை அரிசியும் சேர்த்து அரைச்சு செய்த நாடி நல்ல சொப்டா இருக்கும் மோதகம். உங்களுக்கு வெள்ளை பச்சை அரிசி சேர்க்க விருப்பம் இல்லாட்டி இந்த சிவத்த அரிசி மாவோட நீங்கள் வெள்ளை கோதம்பமா அவிச்ச கோதம்பமா சேர்த்து குழைச்செடுக்கலாம் இந்த மோதக மாவை. அப்படி செய்தாலும் நல்ல சொப்டா வேற மோதகம். ஆனா இதுவும் நல்ல சொப்டா வந்திருக்குது. பார்த்தாலே தெரிய முடியாம வந்திருக்குது. இந்த மோதக ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலுக்கு ஆதரவு தாங்கோ. நன்றி.